இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல வந்து நம்ம ஃபுல்லா கான்செப்ட் வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோல சம்ஸ் மட்டும் இந்த லெசன்ல இருந்து வர சம்ஸ் எலக்ட்ரிசிட்டி பேஸான சம்ஸ் ஃபுல்லா இன்னொரு வீடியோவா நம்ம லென்ஸ்ல பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெசிபிக் வீடியோ மேக் பண்ணி அதெல்லாம் சம்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி அதுவும் இப்போ இருக்க சினாரியோல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெயில் அந்த அடி அடிக்குது. சாயங்காலம் எங்கேயாவது மதியானம் வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்கடா ஃபேன் இருக்கு அப்படின்னு தான் கை வந்து தேடுது. வேகமா போய் ஸ்விட்சை போட்டுட்டு அப்படியே போய் உட்காந்தோடனே தான் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் போயிட்டு சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிக்க தோணுதுல. அப்போ இவ்வளோ இது இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபேன் நம்ம சுவிட்ச் போட்டோன்னே வந்துட்டு வேகமா சுத்துது, நமக்கு வந்து நல்லா காத்து வருது. இதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த அளவுக்கு நம்ம லைஃபோட ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரு இது டாபிக் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. அந்த டாபிக்கை பத்தி தான் இப்போ நம்ம உள்ள போறோம். எலக்ட்ரிசிட்டினா என்ன? இன்வென்டட் பை மைக்கேல் ஃபாரடே. சூப்பர். நெக்ஸ்ட், டூ டைப்ஸ் ஏசி டிசி. ரொம்ப அட்வான்ஸா தான் போறீங்களே. எலக்ட்ரிசிட்டின்றது என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்துட்டு கிடைக்கிது. ப்ரோ, குரூப் டி எக்ஸாம் எப்போ வரும்? ஜூலை அந்த டயத்துல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்காம இப்ப இருந்தே சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸு, அதுக்கப்புறம் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பரா வந்து படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் போடுங்க. டெய்லியும் டெஸ்ட் போட்டு மார்க்கை கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. கூலும்ப்லா அதெல்லாம் பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப நார்மலா என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வந்துட்டு இப்படியே மூவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வயர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு வயர் வந்துட்டு இப்படி இருக்கு. இந்த வயர்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்படியே இப்படியே வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதுக்கு எப்பயுமே எலக்ட்ரான்ஸோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும். இந்த விஷயத்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே எனக்கு வந்து ரைட் சைடு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி போகுது அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ எனக்கு கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல லெஃப்ட் சைட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் பண்றோம், இதெல்லாம் எப்படி மூவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம வந்துட்டு என்ன இருக்கு, நம்ம சுத்தி வந்து நிறைய சார்ஜ், இப்ப சார்ஜ் போடுறோம். சார்ஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம போன் சார்ஜ் ஆகுது இல்லையா? அப்போ எது மூலியமா சார்ஜ் ஆகுது அப்படின்னா அதுல இருக்க மெட்டாலிக் வயர் மூலியமா. உள்ள வந்துட்டு காப்பர் வயர் இருக்கும். அந்த காப்பர் வயர் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு வந்து இப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, இப்ப கரண்டோட டெஃபனிஷன் என்ன? இது எப்படி வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம இது டெஃபனிஷனா சொல்லலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு சார்ஜஸ் வந்துட்டு ஒரு டைம்ல வந்துட்டு மூவ் ஆகுது, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். சிம்பிள், இவ்வளவுதான் டெஃபினேஷன். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை வந்துட்டு ஃபார்முலாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்துட்டு சிம்பிளா ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு I ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஐ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்ப I ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல I அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா I அப்படின்றது வந்துட்டு கரண்ட்டை டினோட் பண்ணுது. Q அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா சார்ஜஸ். T அப்படின்றது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் டைம். அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு டைம்ல வந்துட்டு மூவ் ஆகுதுல, அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இதை வந்துட்டு அடிக்கடி எக்ஸாம்ல வந்துட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. குரூப் டியா இருக்கட்டும், டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கூலும்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கூலும்ப் அப்படின்ற வந்துட்டு சி அப்படின்ற லெட்டர்ல வந்து டினோட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா 6 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா இந்த
இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு ஆம்பியர், வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஆம்பியர் அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணம் பிரெஞ்சு சயின்டிஸ்டான ஆண்ட்ரி மேரி ஆம்பியர் அப்படின்றவங்க தான். இந்த ஆண்ட்ரி மேரியம் ஆம்பியர் அப்படின்றவங்க தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படின்ற விதமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்ட்ரி மேரி ஆம்பியர்ல இருந்து அந்த ஆம்பியரை மட்டும் எடுத்து கரண்ட்டுக்கு வந்துட்டு பேரா வந்து வச்சாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஆம்பியரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். அப்ப ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு Q பை T, கியூட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அப்ப 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். டைமை வந்து எப்பயுமே நம்ம செகண்ட்ல தான் வந்து எடுத்துக்கணும். இப்ப நம்ம சம் சால்வ் பண்ணும்போது தெரியும், ஒருவேளை நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைமை வந்து மினிட்ஸ்லயோ இல்லை ஹவர்ஸ்லயோ வந்து கொடுக்க சான்சஸ் இருக்கு. அப்படி கொடுக்கும்போது நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அதை வந்து செகண்ட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம், இந்த கொஸ்டின் வந்துட்டு அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் அ கரண்ட். கரண்டோட அந்த ஸ்மால் குவான்டிட்டி எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது 1 மில்லி ஆம்பியர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 10⁻³ ஆம்பியருக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இல்லைன்னா மைக்ரோ ஆம்பியர்ல வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த மைக்ரோ ஆம்பியருக்கு வந்துட்டு இந்த யூவை வந்து கீழே இப்படி ஒரு கோடு இழுத்து விட்ட மாதிரி இருக்கும். இதுதான் மைக்ரோவோட சிம்பிள். அப்ப 1 மைக்ரோ ஆம்பியர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 10⁻⁻6 ஆம்பியருக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்னு மில்லி ஆம்பியர். மில்லி ஆம்பியர் அப்படின்றது 10⁻³ ஆம்பியருக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அதே வந்து 1 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது 10⁻⁻6 ஆம்பியருக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டு விஷயத்தையும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் இருக்கு, இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து பாஸ் ஆகுதா இல்லையா, உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அப்போ கரண்ட்டை வந்து மெஷர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்றது. இதுவும் வந்துட்டு கொஸ்டின்ல வந்துட்டு கேட்பாங்க. இப்போ வந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க, கரண்ட்டை மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்ன? ஆப்ஷன்ல வந்து கேல்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு கரெக்டா அந்த இடத்துல தெரியணும், கரண்டா அப்ப அம்மீட்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்ப அம்மீட்டர் தான் என்ன? அதுதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்காக அப்படின்னா கரண்ட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல இருக்க பார்ட்ஸ் வந்து பின்னாடி நம்ம டெப்தாவும் பார்ப்போம். இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது பல்ப். பல்ப் வந்து ஒரு சில இமேஜஸ்ல இந்த மாதிரி இந்த எம் ஷேப்ல இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரியல் பல்ப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து கொடுப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஏன்னு இருக்குல்ல, இந்த ஏ தான் என்ன அப்படின்னா அம்மீட்டர். இந்த அம்மீட்டர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கே அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கீ அப்படின்னு அர்த்தம். இந்த கீ எதுக்காக, அதாவது நம்ம ஸ்விட்ச் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கீ வந்து உள்ள டாட் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கீ வந்து க்ளோஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா க்ளோஸா இருந்தாதான் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இன்கேஸ் வந்து இங்க ஒரு டாட் இல்லை, டாட் இல்லாம வந்து வெறும் இந்த மாதிரி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கீ வந்து ஓப்பனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை இப்படிதான் நோட் பண்ணுவாங்க, கீ வந்து ஓப்பனா இருக்கு. அப்ப நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் அப்படின்றது வந்துட்டு உள்ள வந்து ஃப்ளோ இருக்காது. ஸோ இப்போ இங்கே செல் இருக்கு, அதுக்கப்புறம் கீயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பல்ப் வந்து க்ளோ ஆகுமா? இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். அப்போ எவ்வளோ நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த அம்மீட்டர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். சம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கான்செப்ட் மட்டும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லைன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி வந்து வீட்டில் வந்து தண்ணி டேங்க் வந்துட்டு இருக்கும். இந்த தண்ணி டேங்க் வந்து இப்படி கீழே இருந்து நம்மளோட அந்த பைப் கனெக்ஷன் இப்படி மேலே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே அந்த வாட்டரோட ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம
வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயுமே அந்த வாட்டர் டேங்கை வந்து வீட்டோட மொட்டை மாடியிலயோ இல்ல ஹையஸ்ட் பிளேஸ் வந்து எங்க இருக்கோ அப்படின்னு அந்த இடத்துலதான் வந்து நம்ம தண்ணி டேங்க் வந்து பிளேஸ் பண்ணுவோம்ல. அப்போ தண்ணி டேங்க் இங்கே இருக்கு. நம்ம வீட்டுல கீழே யூஸ் பண்ற அந்த பைப்பு, ஏதோ ஒரு பைப் வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பைப் வந்துட்டு இங்க இருக்கு. அப்ப இந்த டைரக்ஷன்ல ஈஸியா கிராவிட்டி யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா? அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஈஸியா வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாட்டர் அப்படின்றது கிடைக்கும். அப்போ இதே மாதிரிதான் அப்போ இங்க வந்துட்டு எலக்ட்ரான்ஸ்ல வந்து மூவ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுக்கு கிராவிட்டி ஏதாவது முக்கியமான ரோல் பிளே பண்ணுதா அப்படின்னா, கிராவிட்டி அப்படிலாம் வந்துட்டு எந்த இதுவும் கிரியேட் பண்ணல. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல இங்க ஒரு பாயிண்ட் ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வயரோ இல்ல ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பி அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு கரண்ட்டை வந்து நான் மூவ் பண்ணணும். அப்ப அந்த கரண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணணும்ல. அப்ப மூவ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நம்ம 9th பிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா ஒர்க் டன் என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கறனால ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகி போகுது, டிஸ்பிளேஸ் ஆகி போகுது அப்படின்னா அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு. எதை வச்சு நடத்திருக்கோம் அப்படின்னா, இங்க சார்ஜஸ் வச்சு அந்த கியூ அப்படின்னு சொல்லப்படுற சார்ஜஸை தான் நான் வந்து மூவ் பண்ணியிருக்கோம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா சிம்பிளா வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, V ஈக்குவல் டு W பை Q, அதாவது ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜஸ் தான் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் V. இந்த சிம்பிள் V அப்படின்றது தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஒர்க் டனுக்கு வந்து W, Q வந்து சார்ஜஸ் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். ஓகே, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து நம்ம வோல்ட் அப்படின்ற நேம்ல வந்து சொல்லுவோம். இதை ஏன் வோல்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அலிசாண்ட்ரோ வோல்டா அப்படின்றவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒரு இட்டாலியன் பிசிஸ்ட். அவங்க கண்டுபிடிச்சனாலதான் இந்த இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வோல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா 1 ஜூல் பை 1 கூலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒர்க்டனோட யூனிட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜூல். ஒர்க்டனா இருக்கட்டும், ஹீட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜூல் அப்படின்ற இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சவங்களோட பேர் வந்து ஜூல். அவங்கள கௌரவிக்கணுன்ற விதயமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜூல் அப்படின்ற பேரை ஒர்க்டன் அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. எனர்ஜி ஆல்சோ, எனர்ஜிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஜூல் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து கியூ என்ன பார்த்தோம்? கியூ அப்படின்றது கூலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஒரு வோல்ட் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 ஜூல் பை 1 கூலும், அதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? ஆம்பியரா? ஆம்பியர்ன்றது கரண்ட்டை நம்ம டினோட் பண்றதுக்கு. நான் கேட்குறேன் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குறேன். அம்மீட்டர், கரெக்ட். அப்போ அம்மீட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு எதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வோல்ட் மீட்டரை வச்சுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இது கிளியரா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் இது போலாமா? சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்க்கியூட் டயக்ராம். ஏன் இந்த சர்க்கியூட் டயக்ராம் முக்கியம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல இருந்து சிம்பிளா அந்த சிம்பிள்ஸை வச்சே இப்போ கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. குரூப் டில, டெக்னீஷியன் இந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் சிம்பிளா ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்துறாங்க. சிம்பிள் கொடுத்துட்டு இது வந்து எதை டினோட் பண்ணதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கறாங்க. அதுக்கு நமக்கு தேவை. ரெண்டாவது, இந்த லெசன்ல நம்ம நிறைய இந்த சர்க்கியூட் வச்சு இதெல்லாம் பார்ப்போம். பின்னாடி கனெக்ஷன்ஸ் வரும், சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் இந்த மாதிரி சொல்லுவோம். அந்த இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட் டயக்ராம் தான் வந்து பேஸ். அதனால இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டா வந்து சிம்பிளோட பார்த்து வச்சுக்கணும். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் செல். இந்த எலக்ட்ரிக் செல் அப்படின்றதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் பார்த்தோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் செல் வந்து கொடுத்துருந்தாங்க.
இந்த எலக்ட்ரிக் செல்லுல இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்துட்டு கரண்ட் வந்து அந்த சர்க்கியூட்டுக்கு வந்துட்டு பாஸ் ஆகும். அப்போ இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதில் பெருசாக ஒரு கோடு போடுவாங்க. எப்பயுமே வந்து பாசிட்டிவ் சைன் வந்துட்டு பெருசாகவும் நெகட்டிவ் சைன் வந்துட்டு குட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் செல். ரெண்டாவது பார்க்க போகிறது பேட்டரி. பேட்டரின்றது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் செல்லு. ஒரு 2-3 செல்லை வந்து நம்ம ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா அதை காம்பினேஷன் ஆஃப் செல் அல்லது பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க பாத்தீங்களா அதே செல்லோட டயக்ராம் தான் வரைஞ்சிருக்கோம். ஆனா 2-3 டைம்ஸ் வந்துட்டு இங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்களா. இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ், அண்ட் தென் இங்க ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு, 3 நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. அப்ப கலெக்ஷன் ஆஃப் செல் இல்ல காம்பினேஷன் ஆஃப் செல்ல வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதையே அப்படியே கேட்டிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் செல்ல வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, காம்பினேஷன் ஆஃப் செல்ல வந்து என்ன சொல்லுவீங்க, பேட்டரி. அவ்வளவுதான், அந்த கொஸ்டின் கேன்சல். ரெண்டாவது வந்து பிளக்கி ஆர் ஸ்விட்ச். நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ல உள்ள வந்து எந்த விதமான டாட்டுமே இல்லை அப்படின்னா அந்த ஸ்விட்ச் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா, ஓப்பன்ல இருந்துச்சுன்னா கரண்ட் பாஸ் ஆகுமா அப்படின்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ரெண்டாவது பார்க்க போறது என்ன அப்படின்னா அதே பிளக்கி அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா க்ளோஸ்டா இருக்கு, நடுவுல வேற ஒன்றும் இல்லை, ஒரே வந்துட்டு ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த டாட் மாதிரி வச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த செல்லா இந்த கீயானது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கரண்ட் வந்து ஃப்ளோவா வந்துட்டு இருக்கும். செல்லில் வந்து இந்த விஷயம் முக்கியம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பிளஸ்ஸை வந்து லாங் லைனாகவும் நெகட்டிவை வந்துட்டு ஸ்மால் லைனாகவும் வந்துட்டு இந்த மாதிரி பேரலா வந்துட்டு போட்டுக்கணும். அந்த விஷயம் வந்துட்டு முக்கியம். அதை வந்து கரெக்டாக வந்து நீங்க செல்லோட டயக்ராம் வரைகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரைஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வயர்லாம் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ ஜாயின் பண்றத அந்த வயர் ஜாயிண்ட் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. இது பார்க்க வந்துட்டு டீயை வந்து இன்வெர்டடா எழுதுன மாதிரி இருக்கா. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க, ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த டாட் மாதிரி வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ரெண்டு வயரை வந்து ஒன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து வயர்ஸ் கிராசிங் வித்தவுட் ஜாயினிங். இங்க என்னன்னா 2 வயர் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து கிராஸ் ஆகுது, ஆனா ஜாயின் ஆகல அப்படின்ற எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம வயர் ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல டாட் மாதிரி வச்சிருக்க மாட்டோம். அந்த வயர் ஜஸ்ட் அது மேல வந்து போற மாதிரி மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வயர் வந்து ஜஸ்ட் கிராஸ் ஆகி போகுது, ஆனா ஜாயின் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் பல்பு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டயக்ராம்லயே பார்த்தோம். ஒண்ணு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரிஜினல் பல்ப் மாதிரி இருக்க இதை வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் பல்ப் மாதிரி இருக்க இமேஜஸ் வந்து எக்ஸாம்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எம் ஷேப்ல இருக்குல்ல, இந்த இதை தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 மலை மாதிரி இப்படி போடுற மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இதை வந்து கரண்ட்டை வந்து நிப்பாட்டுறதுக்காக, தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இருக்க ஒரு இதுதான் என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ். அடுத்து பார்க்க போறது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியோஸ்டாட். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸோட பேர் என்ன அப்படின்னா ரியோஸ்டாட். சரி, அது என்ன வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நார்மல் ரெசிஸ்டன்ஸ்ல வந்துட்டு நம்மளால நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனா இந்த ரியோஸ்டாட் அல்லது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேணும், இப்ப கரண்ட் வந்து நான் கம்மியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா கொடுப்பேன். இதே வந்துட்டு நான் கரண்ட் வந்து அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு குறைச்சிருவேன். அப்ப என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு அதிகமா இருக்கும். அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ரெசிஸ்டன்ஸோட டயக்ராம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ரியோஸ்டாட்டை வந்து இவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போறது அம்மீட்டர். ரொம்ப சிம்பிள், ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு உள்ள வந்து ஒரு ஏ போட்டுருவாங்க. இப்படி போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்ல அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போறது வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் அப்படின்றது வந்து வோல்டேஜை வந்துட்டு நம்ம மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா அம்மீட்டர் மாதிரியே தான் ஒரு சர்க்கிள் போட்டு
உள்ளக்க வந்து வெறும் வி அப்படின்ற ஒரு லெட்டரை மட்டும் டினோட் பண்ணாங்க அப்படின்னா அங்க வோல்ட் மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இதுதான் என்ன அப்படின்னா முக்கியமான சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது. இது போக என்ன அப்படின்னா கேல்வனோமீட்டர்னு ஒண்ணு இருக்கு. இந்த கேல்வனோமீட்டரை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு ஜி அப்படின்ற லெட்டர் வந்து போடுவாங்க. அப்ப இந்த கேல்வனோமீட்டரோட யூஸ் என்ன இதுல கொடுக்கவே இல்லையே அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேல்வனோமீட்டர் வந்து யூஸ் ஆகும். இது நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்ப்போம் கேல்வனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப கேல்வனோமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷன்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. மெஷர் ஸ்மால் கரண்டா சார்? ஸ்மால் கரண்ட் இல்ல, எந்த டைரக்ஷன்ல கரண்ட் வந்து இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு, இந்த டயக்ராம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, இங்க ஒரு ஆரோ மார்க், இங்க ஒரு ஆரோ மார்க், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தான் வந்து கரண்ட் அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கேல்வனோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இந்த டைரக்ஷன்ல இது போகுது, ரைட் சைடு போகுது, லெஃப்ட் சைடு போகுது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து கேல்வனோமீட்டர் வந்து சொல்லி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஓம்ஸ் லாக்குள்ள போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் ஓம்ஸ் லா. ஸ்கூல்ல இருந்தே சொல்லியிருப்பாங்க ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா V = IR அப்படின்ற இதை மட்டும் பார்த்துருப்போம். இப்போ ஓம்ஸ் லாக்குள்ள டைரக்டா போகலாம். ஓம்ஸ் லாக்கு வளவள நீங்க டெஃபனேஷன்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா அவ்வளவுதான் தேவையில்லை. என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. V = IR. இதுல V அப்படின்றது என்ன சொல்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். V அப்படின்றது வந்துட்டு வோல்ட்டை சொல்றது, I அப்படின்றது வந்து கரண்ட்டை சொல்றது. அப்ப இடையில புதுசா R அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கே, அது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், கரண்டோட ரெசிஸ்டன்ஸை சொல்றதுதான் வந்துட்டு R. ஓகே, இந்த இதை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா ஜெர்மன் பிசிஸ்டான ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மூணுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு இந்த ஃபார்முலா வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப எல்லாருமே ஓம்ஸ்ல வந்து கேட்டா சொல்லிடுவாங்க V = IR. ஆனா அந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்போ சாட்டிஸ்ஃபைடு ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிமைன் சேமா இருக்கணும். இந்த விஷயம் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓம்ஸ்லான்றப்போ டக்குன்னு இந்த லா மட்டும் படிச்சுட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓம்ஸ்லா எப்ப வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரிமைன் சேமா இருக்கும் போது. இந்த விஷயத்த மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் இருக்கு. இந்த கிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரண்ட், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது V, இது ரெண்டையும் வச்சு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட் லைனா வந்துட்டு இப்படி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இங்க கரண்டானது வந்து கூட கூட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், V அப்படின்றது V வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. இப்போ வோல்டேஜ் வந்து நம்ம கூட்ட கூட்ட கரண்டே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கூட்ட முடியும். அப்ப V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அதே மாதிரி இந்த ஃபார்முலால பார்த்தோம்னா தெரியும் V = IR தானே. அப்போ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Rன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம் V வந்து ஐக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப ஆர்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? ஓம்ஸ்லால இந்த ஓம் அப்படின்ற இந்த லெட்டரை நம்ம என்ன இது வந்து ஓம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இதை வந்து இந்த குதிரை லாட மாதிரி இருக்குல்ல, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ல வந்து கொடுப்பாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒரு 5 அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 5 இப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 ஓம் இருக்கு, 5 ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. அது வந்து ஒரு கிரீக் லெட்டர். இதை கூட ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த ஓம் அப்படின்ற இந்த லெட்டர் வந்து என்ன லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்டது, கிரீக்கா, லத்தீனா, இல்ல இங்கிலீஷா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லெட்டர் கிரீக்ல இருந்து எடுக்கப்பட்டது. SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ப்ரோ ஒர்க் பண்ணிட்டு SSC RRB படிச்சு கிளியர் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ணிட்டு SSC RRB படிச்சு கிளியர் பண்ண கண்டிப்பா முடியும். எனக்கு தெரிஞ்சவங்களுமே ஒர்க் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்ஸா படிக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க டெஸ்ட் எவ்வளவு படிச்சாலும் சரி,
டெஸ்ட் போடும்போது தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால டெஸ்ட் கரெக்டா போடுங்க. கரெக்டா வந்து என்ன எக்ஸாம் படிக்க போறீங்க, ஒரு எக்ஸாம் வந்து ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க, இது நான் கண்டிப்பா இந்த இதுல கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த எக்ஸாமுக்கு கண்டினியூஸா படிங்க, கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஓம் போலதான் 1 ஓம் ஈக்குவல் டு 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப 1 வோல்ட் பை 1 ஆம்பியர்ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு ஓம்க்கு வந்து ஈக்குவல். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படினாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்டா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது V ஈக்குவல் டு IR அப்படின்ற இந்த விஷயத்த வந்து ஸ்டாண்டர்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படினாலும் வந்து நமக்கு கொடுக்குற விஷயங்களை வச்சு மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட I கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், V/R ஈக்குவல் டு I அப்படின்னு எழுதலாம். இல்ல அப்படின்னா வேற என்ன கேட்கலாம், R கேட்குறாங்கன்னா அப்ப V/I ஈக்குவல் டு R இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான இவங்க கேட்குற விஷயம், எதுக்கு எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்க இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் B வந்து ஐக்கும் சரி ஆர்க்கும் சரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். I வந்து ஆருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இந்த விஷயம் நமக்கு பேசிக்காவே தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ரெசிஸ்டன்ஸை நம்ம கூட்ட கூட்ட கரண்ட் அப்படின்றது வந்து குறையும். அப்ப ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு I இந்த விஷயத்த வந்து மறக்காம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல வந்துட்டு கேட்குறாங்க I வந்து எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், இல்ல ஏ வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ல பெருசா சம்ல வந்து நம்பர் இருக்காது, நம்பர் இல்லாம டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா if ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு, இப்போ ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டபுள் ஆக்குறாங்க. அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதி ஆகும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்னா இந்த ஃபார்முலால பார்த்தோம்ல 2R ஈக்குவல் டு 1/I. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து 1/2 தான் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்த நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இது மறந்து போச்சுன்னா கூட இந்த I வந்து ஆருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா I வந்து பாதி ஆகும் அப்படின்ற விஷயத்த ஈஸியா வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்மளால கூட்டவோ குறைக்கவோ முடியுமா அப்படின்னா முடியும். எதை வச்சு நம்மளால இந்த ரெசிஸ்டன்ஸை கூட்டவோ குறைக்கவோ முடியும் அப்படின்னா ரியோஸ்டாட் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த டயக்ராம் கூட இந்த எப்படி இருந்துச்சுல, இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரியோஸ்டாட் அப்படின்ற விஷயம் எதுக்காக அப்படின்னா ஒரு சர்க்கியூட்ல அதோட வோல்டேஜை நம்ம எந்த விதமான சேஞ்சும் பண்ணாம அங்க இருக்க கரண்ட்டை வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அதான் வந்து ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The current without a component used to regulate the current without changing the voltage source is called the variable resistance. இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லி அங்க முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, இவ்வளவுதான் ஓம்ஸ்லா. இந்த ஓம்ஸ்லா பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அந்த சம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். என்ன அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒன்னு VI இல்ல VR இல்ல IV இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கொடுப்பாங்க, இன்னொரு வேல்யூ நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ V ஈக்குவல் டு IR இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணி நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்களோ அதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு 3 விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்ன அப்படின்னா கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த பொருளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயம் கம்மியா இருக்கோ அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருக்கு, அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னா நல்ல கண்டக்டர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காப்பர் வயரு இல்ல அப்படின்னா வந்துட்டு நிக்ரோம் வயர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கண்டக்டர்ஸ். என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட்டை ஈஸியா கடத்துது. அதனாலதான் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற வயர்ல இருந்து எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இந்த கண்டக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
இதே வந்து ஒரு சில பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னா புவர் கண்டக்டரா இருக்கும். அப்ப அந்த புவர் கண்டக்டர்ஸ் என்ன அப்படின்னா கரண்ட் அதிகமா வந்து அதால கடத்த முடியாது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்பன்றனா நான் சும்மா 2000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டக்டர்ஸ் அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால கரண்ட் அதுல வந்து தடையில்லாம ஈஸியா வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இதே ஒரு சில பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறதுல வந்துட்டு புவர் கண்டக்டர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதான் வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பரு, வுட்டு, ரப்பரு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்சுலேட்டர்ஸ் கீழே வரும். அதுக்கப்புறம் இந்த இன்சுலேஷன் டேப்லாம் நம்ம ஒட்டுவோம்ல, வயர்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு அந்த இன்சுலேஷன் டேப்லாம் வந்து ஒட்டி வைப்போம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் கரண்ட் வந்து பாஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் கரண்ட் வேலை பார்க்குறவங்கள வந்து ஸ்லிப்பர் போட்டு கையில வந்து ரப்பர் க்ளவ்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரப்பர் க்ளவ், கிளாஸு, பேப்பரு, வுட்டு இதுல எல்லாம் கரண்ட் வந்து அவ்வளோ இதாக வந்து பாஸ் ஆகாது. அந்த காரணத்தினால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் இருக்கவங்க இந்த பொருட்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டிபெண்ட்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்ற விஷயம் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அது பாக்குறதுக்கு முன்னாடி சிம்பிளா இந்த ஒரு சர்க்கியூட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சர்க்கியூட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வயர் இருக்கு, இங்க இருந்து இங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன வயர் அப்படின்னா வந்துட்டு நிக்ரோம் வயர். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்க வயர். இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு ஒரு 5 மீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். அதே ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எஜுக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இதோட லென்த் ஆனது வந்துட்டு அதிகமா இருக்கா? அப்ப செகண்ட் இதுல லென்த் அப்படின்ற விஷயம் வந்துட்டு அதிகமா இருக்கு. இப்ப தேர்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுல திக்னஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, நல்ல திக்கா இருக்கு. அதே ஃபோர்த் வயர் எடுத்துப்போமே, ஃபோர்த் வயர்ல என்ன அப்படின்னா இங்க வந்து காப்பர் வயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல நிக்ரோம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபோர்த் இதுல காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எதுக்கு இதை பாக்குறோம் அப்படின்னா நம்ம இப்ப முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம்ல, ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதுக்காக தான் இந்த 3 விஷயங்களை பார்த்தோம். இப்போ நிறைய இதுல பாத்திருக்கீங்களா, வெளியில வந்து இந்த தூரத்துல இருந்து கரண்ட்டை வந்து கடத்தி கொண்டு வர்ற அந்த வயர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல தடிமனா போட்டிருப்பாங்க, திக்கா. ஏன் அதை தின்னா போட்டிருக்கலாம்ல, கவர்மெண்ட்டுக்கும் செலவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல. ஏன் அதை திக்கா போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துல திக்னஸ் வந்து கூடுதோ அங்க கரண்டோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு குறையும். அப்ப திக்னஸ் இல்லைன்னா இதை வந்துட்டு என்ன சொல்லலாம், ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லலாமா. ஏரியா வந்து நம்ம கூட்டும் போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கூடுது அப்படின்னா அதோட லென்த், இப்போ லென்த் வந்து நம்ம கூட்டுறோம். இப்போ ஒரு வயர் வந்துட்டு என்கிட்ட ஒரு 5 மீட்டர் வயர் இருக்கு, இன்னொரு வந்து ஒரு 10 மீட்டர் வயர் இருக்கு. இது ரெண்டுல வந்து எதுல கரண்ட் நல்லா போகும் அப்படின்னா எந்த ஒரு வயர் வந்து லென்த் கம்மியா இருக்கோ அந்த வயர் தான் வந்துட்டு இதா இருக்கும். does not depends on length of wire. இல்ல அத கொஞ்சம் இப்ப நம்ம டாபிக் பார்ப்போம், அதுல நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு லென்த்தை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். 3 விஷயத்த டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா திக்னஸ் ஆஃப் அ வயர், ரெண்டாவது லென்த் ஆஃப் வயர், மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் அ மெட்டீரியல். இங்க பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் இதுவும் சரி லாஸ்ட் இதுவும் சரி ரெண்டுமே ஒரே லென்த் தான் இருந்துச்சு, ஒரே திக்னஸ் தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வயர் நிக்ரோம் அப்படின்ற மெட்டீரியல்னால பண்ணப்பட்டிருந்தது, ஃபோர்த் வயர் என்ன அப்படின்னா காப்பர் அப்படின்ற மெட்டீரியல்னால பண்ணப்பட்டிருந்தது. ஸோ நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்லையும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க.
த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டிபெண்ட்ஸ். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆன் இட்ஸ் லென்த். சார் நீங்க கேட்டீங்கல்ல லென்த்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு. லென்த் வந்து கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதை நான் ஃபார்முலா வச்சும் ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லென்த்தை வச்சு கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரெண்டாவது ஆன் இட்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். வேற ஒன்றும் இல்லை, அந்த ஏரியா இருக்குல்ல, டோட்டல் ஏரியா. இப்போ அதாவது இவ்வளோ திக்னஸ் இருக்க ஒரு ஏரியா, ஒரு வயர் சார், ஒரு வயருக்கும் அதே வந்துட்டு இவ்வளோ திக்னஸ் இருக்க வயருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ்ல வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு ஆகும். ஏன் அப்படின்னா இந்த வயர்ல வந்துட்டு ரொம்ப தின்னா இருக்கு, அதனால நிறைய இது வந்துட்டு ஹீட்டாவோ இல்லை வந்துட்டு கரண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவ்வளவு திக்கா இருக்கும்போது அங்க வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து லாஸ் ஆகாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்க என்ன இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். அப்ப ரெண்டாவது விஷயம் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா ஆஃப் அ மெட்டீரியல். நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்து நிக்ரோம்ல இருந்துச்சு, அதுக்கும் ஃபோர்த் மெட்டீரியல் வந்து காப்பர்ல இருந்துச்சு. ரெண்டுக்குமே வந்துட்டு சேம் லென்த் இருந்துச்சு, சேம் ஏரியா இருந்துச்சு. ஆனா நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது வந்து காப்பரு, அதுக்கப்புறம் நிக்ரோம், ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. காப்பர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கண்டக்டர் கம்பேர் டு நிக்ரோம். அதனால அங்க என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு கம்மியாகும். இப்ப டைரக்டா நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாமா? என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன விஷயங்களையே வந்துட்டு நீங்க ஃபார்முலால வந்து இது பண்ணோம்னா என்ன, லென்த்தும் ரெசிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். லென்த் கூட்ட கூட்ட ரெசிஸ்டன்ஸும் கூடும். லென்த் அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ், அதாவது அந்த வயரோட அந்த டோட்டல் ஏரியா இருக்குல்ல, அந்த வித்து, அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வயர்ல பார்த்தோம், அடுத்து ரெண்டாவது இந்த வயர்ல பார்த்தோம். மொதல் வயர்ல திக்னஸ் கம்மியா இருக்கு, அதனால அங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு. ரெண்டாவது வயரோட திக்னஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு, அதனால அங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. அப்போ ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்ப இது எல்லாத்தையும் ஒரே இதுல நம்ம கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரலாம்? ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இதுல இந்த ரோ அப்படின்றது வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ போடுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ற லெட்டர் தான் என்ன அப்படின்னா இந்த ரோ. இது இந்த ரோ அப்படின்ற எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இதோட ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டிக்காக டினோட் பண்ற லெட்டர் தான் வந்து ரோ. அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓம் மீட்டர். ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஓம். அதே வந்து ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்பாங்க, ஓம் மீட்டர். இதுதான் வந்துட்டு அர்த்தம். ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா, ரோ ஈக்குவல் டு எல் பை ஏரியா. ஏரியாவை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மீட்டர் ஸ்கொயர்ல தான் எழுதுவோம். இப்ப லென்த் வந்து நம்ம மீட்டர்ல எழுதுறோம் வச்சுப்போம், இதே வந்துட்டு இதை வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஓம் ஈக்குவல் டு மீட்டர் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த மீட்டருக்கும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மீட்டர் இந்த சைடு கொண்டு போவோமா, அப்ப ஓம் மீட்டர் தான் என்ன அப்படின்னா ரோவோட வேல்யூ, அதாவது ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ. அதனாலதான் ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா ஓம் மீட்டர்னும் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஓம்னு எழுதியிருக்கோம். இது நிறைய பேருக்கு எக்ஸாம்லயோ இல்ல டெஸ்ட் போடும் போதோ வந்து கன்ஃபியூஷன் வரும். அப்படி கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா இந்த ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. லென்த்தை வந்து மீட்டர்ல டினோட் பண்ணுவோம், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர்ல டினோட் பண்ணுவோம். கேன்சல் பண்ணி நீங்க இப்படி சால்வ் பண்ணீங்கனாலே ஓம் மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இந்த இதனாலதான் நமக்கு என்ன அப்படின்னா ஓம் மீட்டர் அப்படின்ற இது வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல வேற வேற மாதிரி மாறுமா அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப மெட்டல்ஸ், அலாய் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா லோவா இருக்கும். இப்போ ஒரு பொருளுக்கு வெரி லோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. இப்போ மெட்டல் அதுக்கப்புறம் வந்து அலாய்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10⁻⁻8 10⁻⁻6 அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்கும். அதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னா தே ஆர் குட் கண்டக்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டியை வந்து நல்லா வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. அதே வந்து இன்சுலேட்டர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, கிளாஸ், ரப்பரு, பேப்பரு, வுட்டு இந்த மாதிரி. அப்ப ரப்பர், கிளாஸ் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும், 10⁻12 10⁻17 எவ்வளவு அதிகமா இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு அந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ட்டு. அப்ப ரெசிஸ்டிவிட்டி எந்த ஒரு பொருளுக்கு கம்மியா இருக்கோ, அப்ப ரெசிஸ்டிவிட்டி லோவா இருக்கு அப்படின்னா
அந்த பொருள் வந்து குட் கண்டக்டர். இதே அதிகமா இருக்கு அப்படின்னா பேட் கண்டக்டரா வந்துட்டு இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். போத் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் வேரி வித் டெம்பரேச்சர். நம்ம முன்னாடியே ஓம்ஸ்லா படிக்கும் போது ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா பி ஈக்குவல் டு ஐஆர். இது எப்போ இதா இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரிமைன் சேமா இருக்கும்போது தான் அந்த பாயிண்ட் வந்து ஓம்ஸ்லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் போத் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும் ரெசிஸ்டிவிட்டியா இருக்கட்டும் டெம்பரேச்சரை பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆக சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அலாய்ஸ் இருக்குல்ல, அலாய்னா வேற ஒன்றும் இல்லை, 2 அல்லது 3 மெட்டல்ஸை வந்துட்டு ஒன்னா சேர்க்கிறோம், இல்லை மெட்டல் நான் மெட்டலை வந்து ஒன்னா சேர்க்கிறோம். அப்படி சேர்த்து நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை தான் வந்து அலாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அலாய் வந்து நமக்கு நார்மலா இருக்க ஒரு பொருளை விட, அதாவது நார்மலா காப்பர் நார்மல் மெட்டல் விட அதுல வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அலாய் வந்து நார்மல் மெட்டலை விட கம்மியான அளவுக்கு தான் வந்து கரண்ட்டை வந்து கடத்தும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கொஞ்சம் அதிகமா ஹீட் ஆகிற பொருளா இருக்கும்ல, அதெல்லாம் எதுல பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அலாயில தான் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் அயன், டோஸ்டர், பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த இது, அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ற மிஷின், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அலாய் மூலியமா தான் இருக்கும். ரெண்டாவது ஹீட்டர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிக்ரோம் அப்படின்ற ஒரு அலாய் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது டக்குன்னு வந்து ஆக்சிடைஸ் ஆகாது, அதாவது பேர்ன் ஆகாது. அந்த காரணத்தினாலதான் இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல ஹை டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டவ், எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டவ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அயன், டோஸ்டரு, அதுக்கப்புறம் கெட்டில், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மோஸ்ட்லி அலாய்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது டக்குன்னு வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்ல ஆக்சிடைஸ் ஆகாது. அந்த காரணத்தினால இப்ப இந்த கீழே இருக்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பொருட்களோட ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது 20 டிகிரி செல்சியஸ்ல வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர்ஸ்னா என்ன? அந்த பொருட்கள் வந்து நல்ல எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தக்கூடியது. அப்படி நல்லா கடத்தக்கூடியதுனால அதை வந்துட்டு கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காப்பர் இல்லை, ஆனா என்ன இருக்கு அப்படின்னா சில்வர் இருக்கு. சில்வரோட ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1.6 × 10⁻⁸. காப்பரை விட பார்த்தோம் அப்படின்னா 0.02 வந்துட்டு என்னவா இருக்கு, கம்மியா இருக்கு. அப்புறம் ஏன் சார் வந்துட்டு சில்வர்லாம் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம சில்வர் யூஸ் பண்ணல, இன்னும் நல்லா நமக்கு வந்துட்டு கரண்ட் கிடைக்கும், நிறைய கரண்ட்டை வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்து கடத்த முடியல, அப்புறம் ஏன் நம்ம சில்வர் யூஸ் பண்ணலன்னா சிம்பிளான ரீசன், சில்வருக்கு காசு இல்லை. சில்வரோட இப்ப ரேட்லாம் எங்க போயிட்டு இருக்கு, அதுவும் வந்துட்டு தங்கம் மாதிரி வந்துட்டு பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் என்ன பண்ணல அப்படின்னா நம்ம வீட்டுல மோஸ்ட்லி காப்பர் வயர் வந்து யூஸ் பண்றோம், சில்வர் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அலுமினியம், டங்ஸ்டன், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அலாய். இங்க அலாய்க்கும் சில்வர் இல்ல காப்பர் இது ரெண்டுக்கும் உள்ள அந்த ரெசிஸ்டிவிட்டி டிஃபரன்ஸா பாத்தீங்களா? இங்க 1.62 × 10⁻⁸ இருக்கு. ஆனா இங்க அலாயில பார்த்தோம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிக்ரோம் எடுத்துப்போம். நிக்ரோம் வந்து 100 × 10⁻⁶, அந்த அளவுக்கு வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அலாயை காட்டிலும் நார்மலா இருக்க மெட்டல்ஸ் வந்து நல்ல எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது இதுல நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அலாயெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து கிடைக்கக்கூடியது அப்படின்றதும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்ரோம்ன்றது 4 விஷயத்த ஒன்னா சேர்ப்பாங்க. நிக்கல், குரோமியம், மெக்னீசியம் அண்ட் தென் அயன். இதை 4ஐயும் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கிற விஷயம் தான் என்ன அப்படின்னா நிக்ரோம். அது மாதிரிதான் மேக்னீசியம், இது வந்து காப்பர், மெக்னீசியம், தென் நிக்கல், இது 3ஐயும் வந்து ஒன்னா சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கெமிஸ்ட்ரி படிப்போம், கெமிஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டல் லெசன்ல ஒரு சில அலாய் படிப்போம். டின்னு, அதுக்கப்புறம் சால்டர், வேற பிரான்ஸ், பிராஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். அதுல என்னென்ன மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அலாய் கிரியேட் பண்றாங்க அப்படின்றதும் எக்ஸாம்பிள்ல வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்சுலேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10⁻10 10⁻14 கிளாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அதிகமா இருக்கு அதோட ரெசிஸ்டிவிட்டி. அதனாலதான் கிளாஸ், ஹேண்ட் ரப்பர், இதுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ். அதாவது வேற ஒன்றும் இல்லை, என்னென்ன டைப்ல எல்லாம் நம்ம இந்த சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மேஜரா வந்து ரெண்டு டைப் இருக்கும். ரெண்டு மெத்தட்ல வந்து நம்ம இந்த லைன்ஸ்லாம் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பேரலல் கனெக்ஷன், இன்னொன்று வந்துட்டு சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த பேரலல் கனெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல கனெக்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டாகவும், சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துட்டு டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டயக்ராம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். சீரிஸ் கனெக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதுல இருக்க R1, R2, R3 இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப கண்டினியூஸா கனெக்ட் ஆயிருந்தா அந்த கனெக்ஷன் பேரு சீரிஸ். ரெண்டாவது வேற எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி அதே எக்ஸ் டு ஒய் அப்படின்ற இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல அதை எப்படி கட் பண்ணியிருக்காங்க, இங்க மேல ஒண்ணு, இங்க சென்டர்ல ஒண்ணு, கீழே ஒண்ணு, இந்த 3 ரெசிஸ்டன்ஸை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கு பேர் தான் என்ன பண்ணா பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். இப்போ இந்த சீரீஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு பொருளை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பொருள்ல கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு விஷயம். இப்போ சீரீஸ்ல வந்து கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சேமா இருக்கு. அதே வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு வேரி ஆகும். இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம்லயே வந்துட்டு இந்த விஷயத்த வச்சு கேட்கறாங்க. சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துட்டு கரண்ட் வந்து சேமா இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்குமா, இல்ல பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் எப்படி இருக்கும், டிஃபரெண்டா இருக்குமா சேமா இருக்குமான்றத ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால சீரிஸ் கனெக்ஷன்ல இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிஸ் கனெக்ஷனா அங்க கண்ணை மூட்டை நமக்கு ஞாபகம் வந்துடணும். கரண்ட் இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு டிஃபரெண்டா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதோ சீரிஸ் காம்பினேஷன்ல கரண்ட் அப்படின்றது வந்துட்டு சேம் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் அ சர்க்கியூட் ஆர் சேம் த்ரூ த ஈச் ரெசிஸ்டர். ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும். அதான் நம்ம இந்த ஃபார்ம்லாம் வந்து படிச்சோம் இல்லையா. இப்ப இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இதுவும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சீரிஸ் கனெக்ஷன். ஏன்னா தொடர்ச்சியா வந்துட்டு அதுல என்ன R1, R2, R3 அப்படின்ற அந்த ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு இமேஜ் கூட கொடுத்து கேட்கலாம். இமேஜை கொடுத்து இது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன், சீரிஸா இல்ல பேரலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு கண்டினியூஸா இருந்தாலே சீரிஸ் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும். ஈஸியா வந்து படம் கொடுத்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 வோல்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க, V1, V2, V3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை ஃபுல்லா நம்ம டோட்டல் வோல்டேஜா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சிம்பிள் 3 வோல்டேஜையும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு வந்து V = IR அப்படின்ற ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நமக்கு வந்து I கேட்குறாங்களா R கேட்குறாங்களா அப்படின்ற சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இன்னும் டீப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சீரிஸ் கனெக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா R1, R2, R3 இதை 3ஐயும் ஆட் பண்றதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா resistance in series equal to sum of the individuals of resistance R1, R2 and R3 thus is greater than any individual resistance. இந்த பாயிண்ட் வந்துட்டு கேட்கலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சம் வந்து நெக்ஸ்ட் எழுதலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் இன் பேரலல் கனெக்ஷன். நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. பேரலல் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டரும்
ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பேரலா இருக்கும். இப்ப R1 இங்க கொடுத்துருக்காங்க, R2 இங்க இருக்கு, R3 அப்படின்றது வந்து இங்க இருக்கு. அப்ப R1க்கு R2 வந்து பேரல், R2க்கு R3 வந்து பேரல், ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கு அப்படி பார்த்தாச்சு. இந்த பேரலல் கனெக்ஷன்ல எப்பயுமே என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அப்படின்றது வந்துட்டு சேமா தான் இருக்கும். ஆனா இதுல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம பார்க்கும்போது I அப்படின்றது டிஃபரெண்ட் ஆகும். அதை இன்வெர்ஸ்ல வந்துட்டு எடுக்கணும். இப்ப நமக்கு வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அதே மாதிரி வச்சுப்போம், 1 ஓம், 2 ஓம், 3 ஓம், இந்த மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு, இதோட எனக்கு வந்து இந்த 3 இது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பேரலல் கனெக்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. அப்ப எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 by ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் இஸ் 1/2 plus 1/3 இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுப்போமா. எல்சிஎம் என்ன வரும், இங்கே 6 வரும், இங்கே 6 plus 3, இங்கே 2 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இங்க 9, அதுக்கப்புறம் 9 plus 2 வந்துட்டு 11. 11/6 அப்படின்றது என்னன்னா 1/RP. நம்ம கிட்ட அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம இன்வெர்ஸா தானே எடுத்தோம். அப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ஸ் பண்ணணும் லாஸ்டா நம்ம ஆன்சர் வந்துட்டு கொடுக்கும்போது. அப்ப RP ஈக்குவல் டு 6/11 அப்படின்றதுதான் இதோட ஆன்சர். அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸ்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா அப்படியே அதுல எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அத்தனையும் டைரக்டா ஆட் பண்ணி எழுதிட்டோம், அவ்வளவுதான். அதே வந்து நமக்கு இப்ப பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை இன்வெர்ஸ்ல எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு லாஸ்டா நம்ம மறக்காம அந்த ஆன்சரை வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி எழுதணும். ஏன்னா நம்ம 1/RP தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கறது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கேட்பாங்க. ஸோ வர்ற ஆன்சரை இன்வெர்ஸ்ல வந்துட்டு எழுதணும். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, கரண்ட்டுக்கும் ஹீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா இங்க ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ கரண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஹீட்டுக்கும் வந்துட்டு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது இருக்கா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அந்த மாதிரி ஏதாவது? சிம்பிள் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப நம்ம வெளியில எங்கேயோ போயிட்டு வரோம், இல்ல நைட் வந்து தூங்குறோம்னு வச்சுப்போம். இப்ப நம்மளோட பெட்ரூம்ல வந்து நைட் தூங்குறோம். அப்ப தூங்கும் போது என்னன்னா நைட்டு ஃபுல்லா ஃபேன் ஓடும். காலையில அந்த ஃபேனோட அந்த ஹெட் பார்ட்டை வந்து தொட்டு பார்த்துருக்கீங்களா, அது ரொம்ப வந்து ஹீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா கரண்ட் ஓடும் போது அங்க வந்து ஹீட் ஆனது வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஹீட்டுக்கும் இங்க கரண்ட்டுக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஹீட்டும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வந்துட்டு இருக்கும். அதை பத்தி தான் இப்ப என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் நிறைய பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, கரண்ட்டை வந்துட்டு ஹீட்டா மாத்துறோம். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து ரூம்ல வந்துட்டு யூஸ் பண்றோம். டெம்பரேச்சர் எதை மீன் பண்றீங்க? டெம்பரேச்சர் கமெண்ட் கொஞ்சம் கிளியரா பண்ணீங்கன்னா என்னன்னு புரியுது. ஓகே, இப்ப டைரக்டா நம்ம கான்செப்ட் உள்ள போலாம். என்ன அப்படின்னா பவர்னு எடுத்துக்கலாம். இங்க பவரை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நார்மலா வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு பொருளை வந்து நம்ம ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா P ஈக்குவல் டு VI அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா VI. இந்த I வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா I ஈக்குவல் டு Q/T அப்படின்னு சொல்லி அதான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா V இன்ட்டு Q/T அப்படின்னு. அதாவது ஐக்கு பதிலாக நம்ம Q/Tயும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு சில சம்ஸ்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா ஐயோட வேல்யூ கொடுக்காம Q1T கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் V கொடுத்துருவாங்க. இதை வச்சு இந்த சம்ல வந்து பவரோட வேல்யூ வந்து கண்டுபிடிங்க அப்படின்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சம்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா I ஈக்குவல் டு Q/Tன்ற அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதை வச்சு நம்ம இந்த அந்த சம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்மளோட இதுக்குள்ள வரலாம். ஹீட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ H ஈக்குவல் டு VIT அப்படின்ற ஹீட்டோட ஒரு ஃபார்முலா வந்துட்டு இருக்கு. அப்போ H ஈக்குவல் டு VIT. இதுல இருந்து வேற ஏதாவது நம்ம கொண்டு வர முடியுமா? என்ன அப்படின்னா
விக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? நம்ம ஓம்ஸ் லா படிச்சிருப்போம். வி ஈக்குவல் டு IR அப்படின்ற இந்த ஒரு இதை வந்து படிச்சிருப்போம்ல. அப்ப இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? H ஈக்குவல் டு IR, ஆல்ரெடி இங்க ஒரு I இருக்கு, IT. அப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 I இருக்கனால I இன்ட் I வந்து I² RT. அப்ப ஹீட் ஈக்குவல் டு I² RT அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன்ல, இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ஹீட்டுக்கும் கரண்ட்டுக்கும் வந்துட்டு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னா, இங்க என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் அ கரண்ட் ஃபார் அ கிவன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஹீட் அப்படின்ற வந்துட்டு கரண்டோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இல்லை அப்படின்னா ஹீட் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இல்லை ஹீட் வந்து டைமுக்கு வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மூணுமே வந்துட்டு வரும். அப்ப எக்ஸாம்ல என்ன பண்ணலாம்? இந்த 3 இதையும் வச்சு நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்ல வந்து கொஸ்டின் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு ஹீட் வந்து ரெசிஸ்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிடுவாங்க, கரெக்ட். அடுத்து ஹீட் வந்து டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதுவும் கரெக்ட். அடுத்து ஹீட் வந்து ஐயோட கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இல்ல I⁴ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி வந்து பவர்ல வந்து அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நேரத்துல நமக்கு இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்றது இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன? H ஈக்குவல் டு I² RT. அப்ப ஹீட் ஆனது எப்பயுமே அதோட கரண்டோட ஸ்கொயருக்கு தான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமே தவிர கியூப் இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸியா ஆன்சர் பண்ணி. அதனால ஃபார்முலா வந்து வெறும் ஃபார்முலா இதுலதான் கேட்பாங்க அப்படின்னு படிக்காங்க. ஏன்னா அவங்க எப்படினாலும் கேட்கலாம். ஃபார்முலா வச்சு சம்மா கேட்கலாம், இல்ல ஃபார்முலாவே 2-3 இதுல வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி இதுல எது வந்து கரெக்டான ஃபாலோவிங்னு கேட்கலாம், இல்ல எது ராங்கான ஃபாலோவிங் உனக்கு வந்து கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அதனால எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது போலாமா? ஆமா, கரண்ட்டுக்கும் வந்து ஹீட்டுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையா சொல்லிட்டோம். ஆனா இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலா ஏதாவது அப்ளிகன்ஸ் இருக்கா? நம்ம வாழ்க்கையில வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா, கண்டிப்பா இருக்கு. என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் அயன் லாண்ட்ரி. நம்ம அயன் பண்றோம்ல, அயன் மிஷினு, அதில் என்ன பண்றோம்? நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக அது என்ன கொடுக்குது அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் அவன், எலக்ட்ரிக் கெட்டில், எலக்ட்ரிக் ஹீட்டர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஹீட்டை வந்து யூஸ் பண்ணி தான் வருது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, H ஈக்குவல் டு I² RT. அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னா இந்த ஜூல்ஸ் அப்படின்றவங்க தான், இந்த ஜூல் அப்படின்றவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்களோட பேரை வச்சுட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஹீட்டுக்கு இந்த ஜூல் தான் வந்துட்டு யூனிட்டு. அதுக்கப்புறம் எனர்ஜிக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒர்க் டன், இது மூணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜூல் அப்படின்றதான் யூனிட். இப்ப நம்ம நார்மலா இப்போ நிறைய பேர் வீட்டுல இந்த குண்டு பல்ப் அப்படின்றது விஷயம் வந்துட்டு இருக்கான்னு தெரியல. முன்னாடி சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க ஆட்சி வீட்ல எல்லாம் பார்த்திருக்கேன். அங்க வந்துட்டு ஒரு குண்டு பல்ப் வந்துட்டு இருக்கும். பெருசா வெளிச்சம் வராது, ஆனா வந்துட்டு பயங்கரமா வந்து தொட்டு பார்த்தோம்னா ஹீட்டாலாம் வந்துட்டு இருக்கும். அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான சில இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நடுவுல பார்த்தோம்னா ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபிலமெண்ட்ல வந்துட்டு என்ன இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டங்ஸ்டன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் டங்ஸ்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட், அதோட அந்த உருகிற அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம். அதோட உருகிற பாயிண்ட் எவ்வளோன்னா 3380 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ இருக்கனாலதான் என்ன அப்படின்னா அங்க பல்ப்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே வேற ஏதாவது சிம்பிளா ஈஸியா மெல்ட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அது ஈஸியா மெல்ட் ஆயிரும், நமக்கு வந்து பல்ப் வந்துட்டு எரியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது போக இன்னும் 2 விஷயங்கள் வந்து அந்த இதுல ஃபில் பண்ணியிருப்பாங்க. இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்ட் ஆர்கான் கேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேசஸ் எல்லாம் ஏன் அதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிலமெண்டோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்குனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குண்டு பல்ப்ல இன்ஆக்டிவ் நைட்ரஜன் அண்ட் ஆர்கான் இந்த கேசஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப கொஸ்டின் வந்து இதுல அப்படியே டைரக்டா வரும், எலக்ட்ரிக் பல்ப்ல வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டல் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அதோட ஃபிலமெண்ட்ல அப்படின்னா டங்ஸ்டன். இல்ல அப்படின்னா என்ன கேட்கலாம், டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்கலாம்.
இல்லை அப்படின்னா ஃபிலமெண்ட்ல யூஸ் பண்ற கேஸஸ் என்னென்ன, நைட்ரஜன், ஆர்கன், இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்து கேட்கலாம். அது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதோட லைஃப் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இதுலயே ஒரு 5-6 கேள்வி வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்ப மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் அயன், டோஸ்டர், அவன் இதெல்லாம் என்ன பிரின்சிபல் கீழே ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இல்லை அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல ஒர்க் ஆகிற ஏதாவது ஆப்ஷன் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி இந்த வெறும் இவ்வளவு விஷயத்துல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வேணா அவங்க கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க. அதனால இந்த பேஜை வந்து கொஞ்சம் கவனமா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல ஒர்க் ஆகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூஸ். நார்மலா நம்மளோட அந்த எலக்ட்ரிக் போர்டு இருக்கலாம், அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஸ் கட்டை அப்படின்னு நம்ம ஒரு இது வந்து சொல்லுவோம். அந்த ஃபியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல தான் வந்துட்டு இருக்காங்க. எனக்கே யோசிச்சிருக்கீங்களா, இந்த ஃபியூஸ் வந்துட்டு போகும் டக்குன்னு வந்துட்டு வீட்டில் இருக்க கரண்ட் வந்துட்டு நல்லா டிவியெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், மேட்சை சின்சியரா உட்காந்து ஏதாவது மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு கரண்ட் போயிடும். என்னடான்னு வெளில போய் பார்த்தோம், அங்கே ஃபியூஸ் வந்துட்டு போயிருக்கும். என்னடா முக்கியமான நேரம் இப்பயா பார்த்து கரண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டிட்டு இருப்போம், என்னடா அந்த ஃபியூஸ் இப்படி வேலை பார்க்குது அப்படின்னு. ஆனா அந்த ஃபியூஸ் வந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்க்குது அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃபியூஸ்ல வந்துட்டு என்ன வயர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுல ஈஸியா மெல்ட் ஆகக்கூடிய காப்பரு, டின்னு, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அங்க வந்துட்டு காப்பரு, லெட்டு, அலுமினியம் இந்த மாதிரி வயர் வந்துட்டு ஏன் யூஸ் பண்ணணும், வேற ஏதாவது டங்ஸ்டன் யூஸ் பண்ணலாம்ல, ஏன் வந்துட்டு அங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபியூஸோட வேலை என்ன தெரியுமா, கரண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து வரும். அப்படி வரும்போது கரண்டோட அந்த வோல்டேஜ் வந்துட்டு இந்தியாவில் அலோவ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 220 வோல்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ 220 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு முன்னாடியே ஃபார்முலா படிச்சாச்சு, V = IR. அப்ப வோல்டேஜ் அப்படின்றது வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னா கரண்ட்டும் கண்டிப்பா அதிகமாகுமா. அப்ப கரண்ட் அதிகமா வந்துச்சு அப்படின்னா வீட்டுல வந்து ஷார்ட் சர்க்கியூட் வந்துட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது கேட்ஜெட்ஸ் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ரிப்பேர் ஆக போறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் தடுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் ஃபியூஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்க மாதிரியான அலுமினியம், காப்பர், அயன், லெட் இந்த மாதிரி வயர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். அப்ப இந்த வயர் என்ன பண்ணும், நமக்கு 220 வோல்ட்டுக்கு மேல வருது, ஒரு 270 280 தான் வருது அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆயிரும். அது எப்படி மெல்ட் ஆகுது, நம்ம முன்னாடியே படிச்ச அந்த ஃபார்முலா தான், H = I² RT. அப்போ இங்க கரண்ட் வந்துட்டு அதிகமாகும் போது ஹீட்டும் அங்க அதிகமாகுமா. அப்ப கரண்ட் அதிகமாகி ஹீட்டும் அதிகமாகும் போது அந்த வயரானது என்ன ஆயிரும் அப்படின்னா டக்குன்னு மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி அந்த ஜாயினிங் வந்து வெட்டுரும். அப்படி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல வந்து கரண்ட் போயிடும். இப்படிதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபியூஸ் வந்து நம்ம வீட்டுல இருக்க இந்த ஓவர் லோடு, அதாவது நம்ம என்ன சொல்றோம் ஷார்ட் சர்க்கியூட் இந்த மாதிரி சொல்றோம், அந்த விஷயத்த இந்த சிம்பிளா இந்த ஃபியூஸை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஃபியூஸ் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஈஸியா வந்துட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கோ இல்ல ஓவர்லோட் ஆகிறதுக்கோ வந்துட்டு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது இந்த பாயிண்ட் முக்கியம், நம்ம நார்மலா வீட்டுல வந்துட்டு எவ்வளவு வோல்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவில வந்து 220 வோல்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எலக்ட்ரிக் பவர் லாஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் பவர் நம்ம முன்னாடியே ஃபார்முலா வந்து படிச்சாச்சு. என்ன படிச்சோம் அப்படின்னா வந்துட்டு P = VI அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்துட்டு பார்த்தோம். பவர் ஆஃப் வேலூர் இன்ஸ்டியூட் நாங்க பசங்களாம் வந்து ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்காக வந்து இது பண்ணிருப்போம். அப்ப P = VI. இது எப்படி எழுதலாம், சிம்பிள், எப்பயும் போல ஓம்ஸ் லாவே இங்க வந்து நம்ம கொண்டு வரலாம். பிக்கு பதிலா IR அப்படின்ற அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P = ஆல்ரெடி ஒரு I இருக்கு, இன்னொரு IR. அப்போ இங்க என்ன வரும், I² R அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இல்ல அப்படின்னா P = V²/R எழுதலாம். அங்க வந்து ஐக்கு பதிலா நம்ம V/R அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி P = V²/R அப்படின்னு எழுதலாம். இத்தனையும் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னா கஷ்டமே இல்லை, சிம்பிளா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸை மாத்தி மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது
பவரோட யூனிட் என்ன அப்படின்னா வந்து வாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவரை வந்து வாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதையும் வந்து எக்ஸாம்ல வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வந்து வாட். அப்ப 1 வாட் ஈக்குவல் டு 1 வோல்ட் பை 1 வோல்ட் இன்ட்டு ஆம்பியர். அப்ப வி வி இன்ட்டு ஐ தானே பார்த்தோம். வினா என்ன வோல்ட், ஐனா ஆம்பியர். அப்ப 1 வோல்ட் ஈக்குவல் டு 1 வோல்ட், சாரி 1 வாட் ஈக்குவல் டு 1 வோல்ட் இன்ட்டு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்றதுதான் இதுக்கு ஃபார்முலா. இதே நம்ம வீட்டுல வந்து கரண்ட் ரீடிங்லாம் எடுக்க வருவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா கிலோ வாட்ல வந்துட்டு எடுப்பாங்க. எவ்வளவு கிலோ வாட் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து எடுப்பாங்க. அந்த கிலோ வாட் அப்படின்றது வந்து லார்ஜ் ஸ்கேல்ல வந்து யூஸ் பண்றதுக்காக. அப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளவு கிலோ வாட் வந்து பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 கிலோ வாட் ஹவர் ஈக்குவல் டு 100 வாட் இன்ட்டு 3600 செகண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இங்க எல்லாத்தையும் வந்து செகண்டுக்கும் இதுக்கும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3.6 இன்ட்டு 10⁻6 வாட் அப்படின்னு எழுதிக்கலாமா? இல்ல 3 10⁻6 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா பவரோட யூனிட் நமக்கு ஜூல் அப்படின்றனால ஜூல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா என்ன திங்க் பண்ணுவோம்? வீட்டில் யூஸ் பண்ற நம்ம அந்த கரண்ட் பில்லாம் கட்டுறோம்ல, அந்த கரண்ட் பில்லாம் வந்துட்டு நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோமோ அதுக்கு தான் கட்டுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. எலக்ட்ரிசிட்டி போர்டோ இல்லை வந்துட்டு எலக்ட்ரிக் கம்பெனியோ அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற அந்த பல்ப் எரியறதுக்கு இல்லை ஃபேனை ஓடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் தேவையோ அதை மூவ் பண்ற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு நாங்கள் வந்து காசு வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து பில் கட்டுறோம். இப்போ புரிஞ்சா எதுக்காக வந்துட்டு நம்ம இந்த பவரோட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு சிம்பிளா நம்ம கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வருவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ வாட்டுக்கு இந்த அமௌண்ட் ஒரு 3 ரூபீஸ் 5 ரூபீஸ் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம எவ்வளோ கிலோ வாட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை அந்த ரூபியால மல்டிபிள் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாசம் இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்றோம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நம்ம வந்து இல்லைன்னா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கிளாஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி மட்டுமா இந்த பாத்திரலாம். நம்ம நார்மலா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற என்ன பார்த்திருப்போம்? ஒரு கரண்ட்டை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்றது, அதாவது தடுக்கிறது, அதுதான் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல். நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம் நம்ம பார்த்தோம். அலாய் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டக்டர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து புவர் கண்டக்டர் இல்லைன்னா இன்சுலேட்டர்னு சொல்லப்படுற அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த கரண்ட் வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கரண்ட் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, கம்மியா ஃப்ளோ ஆகுதா அதிகமா ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்றதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் குரூப்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லெசனோட சம்ஸை ஃபுல்லா வந்து நம்ம லென்ஸ்ல பார்த்தோம், அதே மாதிரி தனியா வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி அதுல இந்த சம்ஸை ஃபுல்லா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.